என்ன இது? அழுக்கு துணி சார். அப்ப குழந்தை எங்க? குழந்தை பத்திரமா வீட்ல தான் சார் இருக்கு. சார் போய் சொல்றேன் சார். இவ குழந்தைய என்னமா பண்ணிட்டா, இவளை நம்பாதீங்க. இல்ல சார், குழந்தை வீட்ல தான் இருக்கு. நீங்க என்ன நம்பலன்னா தயவு செஞ்சு வீட்ல வந்து பாருங்க. அந்த குழந்தைய நீ கொல்லலையே? சார், குழந்தைய கொல்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் எதுக்கு சார் குழந்தைய கொல்லணும்? குழந்தை பத்திரமா வீட்ல தான் சார் இருக்கு. உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருந்தா வீட்டுக்கு வந்து பாருங்க சார். சார். என்னம்மா? சார், வீட்ல குழந்தையோட பாட்டி எல்லாம் இருக்காங்க. உங்களை எல்லாம் பார்த்தா என்னமோ ஏதோன்னு பதறி போயிடுவாங்க சார். நீங்கெல்லாம் இங்கேயே இருங்க, நான் போய் குழந்தைய கூட்டிட்டு வரேன். சார், இவ ஏதோ தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்றா சார். இவளெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஏய், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் எதுக்கு தப்பிக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? வீட்ல இருக்கிறவங்க போலீஸை பார்த்தா பயந்துருவாங்கன்னு சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். வாங்க சார், போலாம். நீங்க சொன்ன குழந்தை இதானே? ஆமா சார், இவதான் அவ. என்னங்க இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியல சார். என்னம்மா ஆச்சு? ஏன் போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? குழந்தை கேக்குது, சொல்லுங்கம்மா. சார், நான் சொல்றேன். காலையில எங்க ரூம்ல ஏசி ஒர்க் பண்ணல சார். அதனால குழந்தைய பக்கத்து ரூம்ல படுக்க வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, பழைய துணியெல்லாம் போட்டுட்டு வரலாமேன்னு போனேன். அதுக்குள்ள இவ குழந்தைய சரியா தேடாம குழந்தைய நான் தான் என்னமோ பண்ணிட்டேன்னு நினைச்சு உங்ககிட்ட ஓடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. இதுதான் சார் நடந்துச்சு. ஏன் எங்க நேரத்தை தேவையில்லாம வீணடிக்கிறீங்க? சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க. அஞ்சலி. என்ன அஞ்சலி அப்படி பாக்குற? இதுவும் வழக்கமா நாங்க 2 பேரும் விளையாடுற விளையாட்டு தான். என்ன, இந்த தடவை நான் ஜெயிச்சிட்டேன். பாவம் உங்க அம்மா தோத்துட்டா. மா, திருடன் போலீஸ் விளையாட்டா? என்ன நீங்க கூப்பிட்டிருக்கலாம்ல? நான் இருந்திருந்தா நீங்க தாமா ஜெயிச்சிருப்பீங்க. எந்த பிரச்சனைக்கும் போகாதண்ணா. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேனடி. ஆனா உன்னை என்னை கோர்ட் வாசல மிதிக்க வைக்கிறியே. நானும் 5 வருஷம் உன் வம்புக்கு வராம தானே இருந்தேன். நான் கேட்டதை நீ கொடுத்திருந்தனா இந்த டிவோர்ஸ்க்கு தேவையே இருந்திருக்காது. சார் வணக்கம் சார். ஹலோ சார். வணக்கம் மேடம். உங்கள் 2 பேர் டிவோர்ஸ் கேஸும் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஃபார்ம் வந்ததும் நீங்கள் அதில் சைன் பண்ணிடலாம். ஓகே. சரிங்களா மேடம்? நான் போய் பார்க்குறேன். ஓகே. இப்போ உனக்கு சந்தோஷமா? நம்ம குடும்ப மானத்தை இப்படி வாங்குற? உனக்கு சந்தோஷம் தானே? அத சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்ல சந்தோஷ். என்னது? ஆமா, நீ ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி இன்ன வரைக்கும் அந்த செல்விய நினைச்சு என்ன கொன்னுட்டு இருக்க. பொண்டாட்டி இருக்கும்போதே என் புருஷன் எப்பவுமே இன்னொரு பொண்ணை நினைச்சிட்டு இருக்கான்னு நான் வெளியில சொல்லியிருந்தனா நம்ம குடும்பமானோ இந்நேரம் சந்தி சிரிச்சிருக்கோம். ஆனா
உன் மானத்தையும் சேர்த்து இன்ன வரைக்கும் நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன். அதனாலதான் டைவர்ஸ், கையெழுத்து, கோர்ட்டுன்னு இது வரைக்கும் வந்திருக்கு. ஒழுங்கா நானும் கையெழுத்து போடுறேன், நீயும் கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இரு. கோர்ட்டு வாசல்ல நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏய், நீ எல்லாம் மனுஷியே இல்லடி. தேவையில்லாம பேசாத சந்தோஷ். அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன் நல்லா இருக்காது. என்ன என்ன பேசுவேன்? நியாயம் என் பக்கம் இருக்கு. அப்படி என்ன நீ பேசுவ? பேசு பாப்போம். வேணா சந்தோஷ், என்ன பேச வைக்காத. ஏய், அப்படி என்ன பத்தி கோர்ட்ல தப்பா பேசுறதுக்கு உன்கிட்ட என்ன தாண்டி இருக்கு? சொல்லு பாப்போம். சந்தோஷ், ஏய், கொஞ்சம் அமைதியா இரு. அஸ்வந்த் தான் கால் பண்றான். சொல்லு அஸ்வந்த். ஹலோ டாடி. சாப்பிட்டியா முதல்ல? நான் சாப்பிட்டேன் டாடி. நீங்க எங்க இருக்கீங்க? ஆ, ஹலோ டாடி. டாடி இங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன்டா. எப்ப நீங்க வீட்டுக்கு வருவீங்க டாடி? வந்துடுறேன்டா, சீக்கிரம் வந்துருவேன். சரிடா. சீக்கிரமா வாங்க டாடி. ஓகேடா. வரும்போது நான் கேட்டதை மறக்காம வாங்கிட்டு வாங்க டாடி. ஓகேடா, நான் மறக்க மாட்டேன்டா. ஷியா, நான் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஏன் இப்படி அஸ்வந்த் கிட்ட போய் சொல்ற? என்னது? கோர்ட்ல அம்மாக்கு டைவர்ஸ் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? உன் புள்ள வாழ்நாள் முழுக்க உன்கிட்ட பேச மாட்டான்னு தானே நீ சொல்லாம மறைச்ச? ஏய், அவன் ஏன் புள்ளடி. அவன் உன்னை விட அதிகமா என்ன புரிஞ்சுக்கிட்டவன். அவனுக்கு இருக்கிற அறிவும் மெச்சூரிட்டியும் கூட உனக்கு இல்ல. அவனை பத்திலாம் நீ பேசாத. அஸ்வந்த் தான் எனக்கும் கால் பண்றான். கொஞ்ச நேரம் நீயும் அமைதியா இரு. சொல்ற கூட்டா. ஹலோ மம்மி. எங்க மம்மி இருக்கீங்க? அது வந்து அம்மா ஒரு முக்கியமான வேலையா வெளிய வந்திருக்கேன். வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டீங்களா? இல்லடா செல்லம், வெளியூருக்குலாம் நான் எங்கேயும் போல. உன்கிட்ட நான் சொல்லாம போவேனா? சீக்கிரம் வந்துருங்க மம்மி. சரிடா, சரி. அப்படியே நீ கொஞ்ச நேரம் விளையாடு, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே மம்மி. மறக்காம கால் பண்ணுங்க மம்மி. நிச்சயமா மறக்க மாட்டேன். மம்மி வேலையை முடிச்சிட்டு வந்த உடனே உனக்கு நான் கால் பண்றேன். சரியா? ஓகே மம்மி. சரி. எங்க மம்மிக்கு ஒரு கிஸ் கொடு. உம்மா, ஐ லவ் யூ மம்மி. லவ் யூ டூடா குட்டா. எவ்ளோ சீக்கிரம் வர முடியுதோ அவ்ளோ சீக்கிரம் நான் வந்துடுறேன். பாய் பாய். ஏன் இப்ப நீ உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே? உன் அப்பாவை வற்புறுத்தி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட வச்சது நான் தான் சொல்லிருக்க வேண்டியதானே? அவனுக்கு தெரிஞ்சா உனக்கு கேவலமா நினைப்பான். அந்த பயம் தானே உனக்கு? நீ செய்யற முட்டாள்தனத்தினால நான் பாதிக்கப்படுறது எனக்கு பெருசா தெரியல. ஆனா என்ன பழி வாங்குறேங்கிற பேர்ல நம்ம குழந்தையை சேர்த்து பழி வாங்குற பத்தியா, அதான் என்னால மன்னிக்கவே முடியல. என்ன தேவி, இன்னைக்கு எதுவும் டிப்ஸ் இல்லையா? ஏன் இல்ல? இன்னைக்கு நான் டிப்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் கொடுக்க போற டிப்ஸ் உங்க 2 பேர் அழகுக்கு இல்ல, அறிவுக்கு. அறிவுக்கா? ஆமா. வீடு பத்திக்கிட்டு எரியும் போது விளக்கேத்துறதுக்கு தீக்குச்சி தேடின கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கதை தான் இங்கேயும் போயிட்டு இருக்கு. கப்பல் கவுரும் போது கடல்ல இருக்கணும்னு நினைக்கிறவன் முட்டாள், கரை சேரணும்னு நினைக்கிறவன் தான் அறிவாளி. என்ன சொல்றீங்க? இல்ல, இந்த வீட்ல உங்க 2 பேருக்கும் தெரியாம பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அது தெரியாம நீங்க என்னடான்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்னன்னா ஹாயா உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க. அது என்னன்னு சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். தேவி, என்ன சொல்ற நீ? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வா. அதை எப்படி என் வாயால சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. பரவாயில்ல,
எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஆம், தீபா என் கூட பிறந்தவ தான். ஆனா அவ உங்க பையனை டார்ச்சர் பண்றது தான் என் மனசு கேட்கலம்மா. என்னது? என் மகனை தீபா டார்ச்சர் பண்றாளா? ஆ, ஆமா. நானும் முதல்ல இங்க வந்தப்ப அவ கௌதம் சார் மேல மரியாதையோடு தான் பழகுறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா போக போகதான் அவ மனசுல இருக்கிற ஆசையே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்தது. மனசுக்குள்ள இருக்க ஆசையா? தேவி, நீ என்ன சொல்றேன்னு எங்களுக்கு புரியல. ஐயோ அம்மா, இன்னும் கூடவா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல? தீபாவுக்கு உங்க பையன் கௌதம ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை மனசுக்குள்ள விரும்ப ஆரம்பிச்சிட்டா. ஏய், என்னடி சொல்ற? தேவி, என்ன பேசுறீங்க நீங்க? ஐயோ பிரியா, கோவப்படாதீங்க. நான் உங்களுக்கு நல்லது சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன் மேல நீங்க கோவப்பட்டீங்கன்னா எப்படிங்க? ஏய், நீ பாட்டுக்கு வந்து என் பிள்ளைய பத்தி இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டினா கோவப்படாம என்னடி செய்வாங்க? ஐயோ அம்மா, நான் எப்படி சொல்லுவேன்? இப்ப அவ தூக்கத்துல கூட கௌதம் சார் பேரை சொல்லிதான் புலம்பிக்கிட்டே இருக்கா. எப்ப பார்த்தாலும் அவர் நல்லவரு, அன்பானவர்னு அவரை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. அதுவும் இல்லாம ஆம்பளைங்களை நம்பாதீங்க. பட்டுன்னு இவரு தீபா பக்கம் சாஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க பிரியா? ஏய், வா மூடு. அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. ஏய் பிரியா, பொறுமையா இரு. அவ கௌதம பத்தி எதுவும் தப்பா சொல்லலையே, தீபாவை பத்தி தானே சொல்றா. ஏய் தேவி, நீ தீபாவை பத்தி மட்டும் தானே சொல்ற? ஆமாங்க, அவளை பத்தி மட்டும்தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்க புருஷன் சொக்க தங்கம். ஆனா அவ போடுற சொக்கு பொடிக்கு அவர் மயங்கிட கூடாது இல்ல. அதனாலதான் சொல்றேன். கௌதம் அஞ்சலிய தத்தெடுத்த மாதிரி அவளையும் தத்தெடுத்துருவார்னு பகல் கனவு காண ஆரம்பிச்சிட்டா. அந்த கனவு நனவாகிறதுக்குள்ள அதுக்கு ஒரு அணை போடல. அப்புறம் உங்க நிலைமை ஐயோ பாவம்தான். ஏய், நீ சொல்றதெல்லாம் கேட்டா வயித்துல புளிய கரைக்குதுடி. தேவி, நீ எங்களை பயமுறுத்துறதெல்லாம் போதும். இதை தடுக்க ஏதாவது வழி இருக்கா? அத சொல்லு. அப்படி கேளுங்க, இப்ப தரேன் பாருங்க டிப்ஸ. நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா தான் இங்க இருந்து தீபாவையும் அந்த அஞ்சலியையும் நான் சீக்கிரமா கூட்டிட்டு போவேன். ஆனா அதுக்கு உங்க 2 பேரோட ஒத்துழைப்பும் எனக்கு முழுசா வேணும். என்ன குடுப்பீங்கல்ல? ஏய் லூசாடி நீ, என் புருஷனை ஒருத்தி அபகரிச்சுட்டு போக பாக்குறா. அவளை சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நாங்க உனக்கு ஒத்துழைக்க மாட்டோமா? நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. பரவாயில்லையே, மாமியாரும் மருமகளும் மாத்தி மாத்தி தலையாட்டுறாளுங்க. தீபா, இனிமே நீ செத்தடி. உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு. வாடா வாங்கடா, வட்டீங்களா? எதுக்கு எங்களை அர்ஜென்ட்டா வர சொன்னேன்? என்ன விஷயம்? ஒன்னுடா, செல்வம்மா போட்டோவை கண்டுபிடிக்கணும். நம்ம காக்காக்காக்கு சூரட்டி மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தெரியலாமா? ஏன் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தூங்குறதுக்கா? எவனும் தனியா போக கூட, எல்லாம் குரூப்பா தான் போறோம். பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, எல்லா இடத்துலயும் அலசி 6000. புரியுதா? முதல்ல யார் ரூம்ல தேடலாம்? எங்க அப்பா ரூம்ல தாண்டா தேடணும். வாங்கடா, ஃபாலோ மீ. டேய், நீ 2 பேரும் அங்க போங்கடா. டேய்,
டேய் ஒரு இடம் விடாதீங்க, எல்லா இடத்தையும் தேடி பாருங்களா. எங்க அப்பாவோட பேண்ட் பாயிட்டு சட்டை பாயிட்டுலாம் கூட எல்லாம் தேடுங்கடா. நாங்க பாத்துக்கிறோம் தல. தல கிடைச்சிடுச்சு. என்னடா கடிச்சிச்சு? மயிலிறகு, சந்தோஷ் சொல்லி பேர் போட்ட கர்ச்சிஃபு, அவங்க சாப்பிட்டு போட்ட சாக்லேட் பேப்பரு, அவங்க யூஸ் பண்ண ஒரு குட்டி மோதிரம். அப்படியே சிலுவமா போட்ட செருப்பு இருக்கான்னு பாரு. இல்லையே தல, ஏன் கேட்குற? அதை வச்சு ஒன்று அடிக்கதாண்டா. டேய் அவங்கள என்ன தேடி சொன்னா நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? சாரி தல. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? உங்க சிலுவமா போட்டோ தருங்க. ஐயோ, அஸ்வந்த் கூட இந்த பசங்க என்ன தேடுறானுங்க? தல, செல்வி அம்மா போட்டோவை தேடுறதுக்கு பதிலா அவங்களே தேடி போயிடலாம் போல. அவங்க போட்டோ கிடைக்கிற மாதிரி ஒரு அறிகுறி கூட கிடைக்கலையே. என்னது, செல்வி போட்டோவா? டேய் என் செல்வமா போட்டோ இந்த வீட்டில் எங்கேயோ தான் இருக்கு. அதை இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சா ஆகணும். ஐயோ, செல்வி போட்டோவை இவன் கண்டுபிடிக்க போறானாமே, விடக்கூடாதே. செல்வியம்மா போட்டோ கண்டுபிடிக்காம நீ ஒருத்தன் கூட இந்த வீட்டை விட்டு போக முடியாது. செல்வி போட்டோவையா தேடுற? இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே அவ போட்டோ உன் கையில கிடைக்காத மாதிரி பண்ற பாரு. தல, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. டேய் பதறாதீங்கடா, கரண்ட்டு தானே கட் ஆச்சு, அதுக்கே எப்படி கத்துற? அங்கே எமர்ஜென்சி லைட் இருக்கும், தேடி பாருங்க. தல, ஃபுல் இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரில. டேய் எங்கள் அம்மா எப்போவுமே ஒரு தீப்பெட்டியை கட்டில் பக்கத்தில் வச்சுருப்பாங்க, தேடி பாரு. ஓகே தல. தல, வத்தி பெட்டி மட்டும்தான் இருக்கு. டேய் பக்கத்தில் ஏதோ பேப்பர் இருக்கும்டா, அது எரிய வச்சு வெளிச்சத்தை கொண்டு வாடா. நான் இங்கே தேடிட்டு இருக்கேன். சரி தல. என்ன தல? அது கீழே போடுறா. டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட? தல, நீ தானே வெளிச்சம் வேணும்னு கேட்ட. டேய் இதாடா எங்க செல்வியம்மா போட்டோ, இத போய் அடிச்சுட்ட.
நம்ம உழைப்பெல்லாம் சாம்பலா போயிடுச்சே. டேய் ஏதோ கெரசின் ஸ்மெல் வர மாதிரி இல்ல? ஆமாம் தல, எனக்கும் வருது. வாங்கடா. எங்க பாட்டி இது எரிக்க போறாங்கடா. ஆமாம் தல, ஃபோட்டோவை எரிக்கிற மாதிரி தெரியுது. எங்க பாட்டி ஏதோ கிரிமினல் வேலை செய்யறா. நீ பேசாம உங்க வீட்டுக்கு போங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். தல, நாங்களும் வரட்டுமா? டேய் நீங்க வந்தீங்கன்னா உங்க எல்லாரோட அப்பா அம்மா கிட்டும் என் பாட்டி போட்டு கொடுத்துருந்தா. ஐயோ, என் குடும்ப பிரச்சனை இல்லை நீங்க சிக்கி சின்ன பணமா ஆகாது. அப்படியே பின்பக்க வழியா எஸ்டே பாருங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம். பாட்டி ஐயோ, இவன் பார்த்துட்டானே, என்ன ஆக போதோ? செல்ல குட்டி. நீங்களும் சொல்லுந்தா. இந்த போட்டோவை ஏன் எரிக்கிற? அந்தம்மா போட்டோவை ஏன் எரிக்கிற? டேய், இது அஞ்சம்மா இல்லடா, இதான் உன் செல்வி அம்மா.